ரஷ்யா, சீனா போன்ற இரண்டு வல்லரசு நாடுகளும் இந்த போரை தங்களுக்கான போராக சீனாவை பொறுத்த வரைக்கும் சீனா அமெரிக்காவினுடைய பல இலக்குகளை விஞ்சக்கூடிய வகையில் தங்களுடைய தயாரிப்புகளையும் சீனாவினுடைய பொருளாதாரம் சார்ந்த விடயங்கள் இந்த ஹோர்மூஸ் நீரிணையால் வருகின்ற அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு தரப்பை உருவாக்குவதிலும் வலுப்படுத்துவதிலும் சீனா இப்பொழுது அமெரிக்காவின் பக்கம் சாய போகின்றது என்கின்ற ஒரு சீனாவினுடைய உறவாளர்களாக இருக்கக்கூடிய ரஷ்யா, ஈரான் போன்றவர்கள், ஏன் வடகொரியா போன்றவர்கள், இந்தியாவினுடைய பிரதமரும் சீனாவினுடைய ஜனாதிபதியும் சந்திக்கின்ற போது இப்படித்தான் புரிதல் ஒப்பந்தங்களை மேற்கொண்டார்கள். ஈரானுடைய அங்கீகரிக்கப்பட்ட இராணுவத்தின் கட்டுப்பாடு யார் கையில் இருக்கின்ற கட்டுப்பாடு என்பதற்கு வணக்கம். த ஒப்பீனியன் எந்த சமரசம் இல்லாத 360 பாகையில் நோக்கு. சர்வதேச அரசியல் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை கண்டு கொண்டிருக்கின்றது. போர் சூழலுக்கு பிறகான காலப்பகுதியில் இந்த வல்லரசுகளின் கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா என்கின்ற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டன. அந்த வல்லரசுகளின் கூட்டணி எப்படி இருந்தது என்றால், அமெரிக்கா தனித்து இயங்குகின்ற ஒரு நாடாகவும், அதே போல் ரஷ்யா, சீனா, ஈரானுடைய கூட்டணிகள் அமையுமா என்று எதிர்பார்க்கப்பட்டது போரினுடைய ஆரம்ப காலகட்டத்தில். எப்பொழுது இந்த பேச்சுவார்த்தைகள் என்ற ஒரு நிலைப்பாடு தோற்றுவிக்கப்பட்டதோ, இந்த பாகிஸ்தான் உள்ள வந்து இதற்குரிய ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தினதோ, அந்த நிலையில இருந்து சீனா இந்த பேச்சுவார்த்தை குழுவினுடைய நடுவராக உள்ள வருவதற்கான சாத்தியக்கூறுகளை உருவாக்கி கொண்டு இப்பொழுது அமெரிக்கா, சீனா என்கின்ற இரண்டு நாடுகளுடைய கூட்டணி உருவாவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படுமா என்கின்ற விதத்தில் தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறார். ஏற்கனவே முன்னே காலகட்டங்களில் பார்க்கின்ற பொழுது ஒரு 3 நாடுகளுடைய கூட்டணி தனித்து அமெரிக்கா இருக்கும், அல்லது அமெரிக்காவுடைய சார்பு நாடுகளோடு சேர்ந்து அமெரிக்கா இருக்கும். வல்லரசுகள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த 3 கூட்டணியும் தான் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் இப்பொழுது சீனாவினுடைய பார்வை ஈரான் பக்கம் இருந்து அமெரிக்காவின் பக்கம் திரும்புகின்றதா என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. என்றால் அண்மையில் நடந்த இந்த பேச்சுவார்த்தைகளின் போது கூட, பீஜிங்கில் நடந்த பேச்சுவார்த்தைகளின் போது கூட சாதாரணமாகவே ஒரு அமெரிக்காவினுடைய நிலைப்பாட்டை சீனா எழுப்பதற்கான எடுகோள்கள் இருக்கின்றனவா என்கிற கேள்வி இருந்திருக்கு. உண்மையிலேயே இதை நேரடியாக சீனா ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் கூட சீனாவினுடைய சில நிலைப்பாடுகள் அமெரிக்கா சார்ந்துதான் இருப்பது போன்ற ஒரு விடயம்தான் பேசப்பட்டிருந்தது. இது தொடர்பாகத்தான் நாங்கள் விவாதிக்க இருக்கின்றோம். உண்மையிலேயே ஈரான் சீனாவால் கைவிடப்படுமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிற நிலையில இது தொடர்பாக விவாதிப்பதற்காக எங்களோடு ஊடகவியலாளர் பிரியங்கன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரியங்கன். வணக்கம் ஜெகன். தொடர்ந்தும் இந்த விடயத்தில் பேசி இருக்கின்றோம். குறிப்பாக இந்த ஹோர்மூஸ் நீரிணை தொடர்பான விடயத்தில் அதை திறப்பதற்கான அதை திறந்து கொள்ளத்தான் வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அமெரிக்கா சார்ந்து சீனா எடுத்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஈரானுடைய அந்த கட்டண விவரங்கள், கட்டண நிலைப்பாடுகள் சம்பந்தமாக கூட எந்த ஒரு கருத்துக்களையும் முன்வைக்கவில்லை. ஆனால் மழுப்பலாக சில விடயங்களை அமெரிக்கா சார்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது. சீனா ஈரானுக்கான ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை நான் காட்டவில்லை என்று நேரடியாக கூறவில்லை. ஆனால் அதனுடைய கருத்துக்கள் யாவும் உண்மையிலேயே இந்த அமெரிக்கா சார்பான ஒரு விதத்தில் தான் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக பார்க்கின்ற பொழுது இந்த ஈரானுடைய அணுகுண்டு விவகாரத்தில் கூட உண்மையிலேயே இந்த அணுகுண்டு விவகாரம் சம்பந்தமான விடயங்களில் இந்த பரிசோதனையாக இருக்கட்டும், அல்லது அதை ஈரான் பகிர்ந்து ஏனைய அவர்களுடைய இந்த ஆயுத படைகளுக்கு கொடுக்கலாம் என்கின்ற ஒரு விதத்தில் மிகப்பெரிய அளவில் பேசுபொருள் இருந்தது. அதை கூட சீனா அமெரிக்காவின் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தான் பார்க்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி இருந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த போரினுடைய ஆரம்ப கட்டமே இந்த அணுசக்தி என்ற விடயத்தில் இருந்தான் ஆரம்பமாகின்றது. ஈரானிட்ட இந்த விடயங்கள் எல்லாம் இருக்கின்றது, இதை நாங்கள் வெளிப்படுத்த போகின்றோம் என்கின்ற ஒரு அடிப்படையில் தான் அமெரிக்கா உள்ள இறங்கியிருந்தது. உண்மையிலேயே அந்த நிலைப்பாட்டை இப்பொழுது சீனாவும் எடுத்துக்கொண்டால் அமெரிக்கா சீனா என்கின்ற ஒரு G2 என்கின்ற ஒரு பெரிய கூட்டணி அமைப்புகள், வல்லாதிக்கத்தினுடைய கூட்டணிகளாக இவர்கள் உருவாகிறார்களா என்கின்ற ஒரு ஆய்வுகள் தொடர்ந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் இப்பொழுது ஈரான், ரஷ்யா என்கின்ற ஒரு கூட்டணி ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. ஈரான், ரஷ்யா, சீனா போன்ற இந்த மும்முனை கூட்டணிகள் இருந்தது. ஆனால் இப்பொழுது சீனா விலகுமாக இருந்தால், லாபகரமாக விலகுமாக இருந்தால், இப்பொழுது ரஷ்யா, ஈரான் என்ற இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு கூட்டணி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கின்றது. உண்மையிலேயே இந்த போரை வைத்து பார்க்கின்ற பொழுது ரஷ்யா, சீனா போன்ற இரண்டு வல்லரசு நாடுகளும்
இந்த போரை தங்களுக்கான போராக பயன்படுத்தி கொண்டு என்று தான் நாங்கள் பார்க்க வேண்டும். என்றால் ரஷ்யாவுக்கு இந்த போர் தேவைப்பட்டது. காரணம் என்று பார்த்தீங்கன்னா உக்ரைனுடனான போர் சம்பந்தப்பட்ட விடயத்திலிருந்து தன்னை கொஞ்சம் தேற்றிக் கொள்வதற்காக அல்லது உக்ரைனுடனான இந்த ஆயுத பரிமாற்றங்களை அமெரிக்கா குறைத்துக் கொள்வதால் தனக்கான பாதிப்புகள் குறையும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாதார சூழலை தனக்கானதாக உருவாக்கி கொள்ளலாம் என்ற விதத்தில் ரஷ்யா முனைத்திருந்தது. அதே ஒரு நிலைப்பாடில் தான் சீனா முனைத்திருந்தது. ஆனால் சீனாவினுடைய பொருளாதாரம் சார்ந்த விடயங்கள் இந்த கோர்மூஸ் நீரிணையால் வருகின்ற இந்த எண்ணெய் கப்பல்களில் தங்கியிருந்தது. கிட்டத்தட்ட 90% பொருளாதாரம் இந்த எண்ணெய்களில் தான் தங்கியிருந்தது. என்னதான் ஈரான் இந்த சீனாவினுடைய கப்பல்களை அனுமதித்தாலும் கூட அது அந்தளவுக்கு போதுமானதாக இருக்கின்றதா என்கின்ற இன்னொரு கேள்வி நிலை ஒன்று இருக்கின்றது. ஆகவே சீனா இப்பொழுது அமெரிக்காவின் பக்கம் சாய போகின்றது என்கின்ற ஒரு நிலைமை பெரிய அளவில் பேசப்படுகின்றது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது பிரியங்கன்? நிச்சயமாக ஒரு நீண்டகால அரசியல் புரிதலோடு இருக்கக்கூடியவர்கள், அதாவது சர்வதேச அரசியல் தொடர்பான நீண்டகால அரசியல் புரிதல் இருக்கக்கூடியவர்களுக்கு மிக தெளிவாக விளங்கும். சீனா அமெரிக்கா கூட்டணி என்பது சாத்தியமில்லாத ஒன்று. எப்போதுமே அமெரிக்கா ஒரு துருவ அரசியலை விரும்புவது. இந்த இடத்தில் சீனாவும் வளர வேண்டும். அவர்களுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் சீனா செழித்தோங்க வேண்டும், அமெரிக்கா தன்னை மீளவும் நிலைநிறுத்த வேண்டும், எப்படியான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் பேசுகிறார்கள். உண்மையில் இதற்கான சாத்தியப்பாடுகளை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளப் போகிறதா? எப்போதுமே அமெரிக்காவை பொறுத்தவரை அமெரிக்க முதல்வாதம் என்கின்ற ஒரு விடயம் இருக்கிறது. சீனாவை பொறுத்த வரைக்கும் சீனா அமெரிக்காவினுடைய பல இலக்குகளை விஞ்சக்கூடிய வகையில் தங்களுடைய தயாரிப்புகளையும் தங்களுடைய உற்பத்திகளையும் முன்வைக்கக்கூடியது. ஒரு சந்திப்பு ஏற்படுகிற போது இவர்கள் நெருக்கமாக பேசிக்கொள்வதும் அதிலே சில முடிவுகள் எட்டப்படுவதும் வல்லமை. ஆனால் இதனை வைத்துக்கொண்டு சீனா அமெரிக்கா என்கின்ற ஒரு கூட்டணி உருவாகுமா என்றால் இல்லை. நிச்சயமாக அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு தரப்பை உருவாக்குவதிலும் வலுப்படுத்துவதிலும் சீனா மும்முரமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சீனா இந்த உலகத்தினுடைய ஆதிக்கமிக்க வல்லரசாக மாற வேண்டும். நாணயத்தாள் பயன்பாட்டிலே சீன ஜுவானினுடைய பயன்பாடு இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சீனா அமெரிக்காவோடு ஒரு இலகுவான நிலைப்பாட்டை எடுக்கிற போது அமெரிக்க டாலருக்கான கேள்விதான் அங்கு இருக்கும். ஆகவே இந்த நிலைமைகளை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதை தாண்டி வருகிற போது இந்த அரசியல் ஒவ்வொரு நாட்டு தலைவர்களும் சந்திக்கின்ற போது பரம விரோதிகளாக இருக்கக்கூடிய 2 பேர் சிந்தித்தாலும் கூட உறவுக்காரர்கள் போல பேசிக்கொள்வார்கள். இந்தியாவினுடைய பிரதமரும் சீனாவினுடைய ஜனாதிபதியும் சந்திக்கின்ற போது இப்படிதான் புரிதல் ஒப்பந்தங்களை மேற்கொண்டார்கள். அமெரிக்கா சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் நல்லுறவு இருக்கிறதா? இப்படியான ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே இப்போது இன்னொரு விடயம், இந்த சந்திப்பிலே சொல்லிக் கொள்கிறார்கள், ஈரானுக்கு நாங்கள் ஆயுதம் வழங்க மாட்டோம். போர் ஆரம்பத்திலிருந்து இதுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் தொடர்ச்சியாக சீனாவினுடைய ஆயுதங்கள் தான் அங்கு பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இங்கு பேசப்படுகின்ற இந்த விடயங்களும் உண்மையில் சரியானதாக இருக்குமா அல்லது ஒரு நீண்டகால தொடர்ச்சி ஏற்படுத்துமா என்கிற பழமையாகவே இந்த போர்ச்சுகல் சொல்கின்ற விடயங்கள் எல்லாமே ஒரு நம்பத்தகுந்த விடயங்களாக இல்லை. அழிவு வீதங்களில் இருந்து கூட அல்லது இவர்களுடைய இந்த ஆயுத பரிமாற்றங்கள் கூட ஒரு நம்பத்தகுந்த விடயங்களாக இல்லை. ஏதோ அவர்கள் பேசுகின்றார்கள், ஆனால் வெளிவருகின்ற விடயங்கள் எல்லாம் அதை நிரூபிக்கின்ற விடயங்களாக இருக்கின்றன. அது ஒரு கேள்வி நிலைமையில தான் இருக்கு. அதாவது இந்த 2 நாடுகளுமே தங்களில் யார் பெரியவர் என்கின்ற நிலைப்பாட்டை தான் உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும். யாரிடம் செல்வாக்கு இருக்கு, அதாவது அமெரிக்காவோடு ஒத்துப்போகின்ற நாடாக இருந்தால் ஆப்பிரிக்க நாடுகளில் அரவாசை சீனா தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் எடுத்திருக்காது. உலகத்தினுடைய பல நாடுகளில் முதலீடு செய்து கடன் வழங்கி அந்த நாடுகளினுடைய முக்கிய துறைமுகங்களையும் நகரங்களையும் கைப்பற்றுகின்ற நகர்வுகளை சீனா கனகச்சிதமாக நீண்ட காலமாக மேற்கொண்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளிலும் அமெரிக்கா பாதுகாப்பு தளங்களை வைக்கிற போது சீனா என்ன செய்கிறது என்று சொன்னால் அந்த நகரங்களை தன்னுடையதாக்கி கொண்டிருக்கிறது. அங்கே செல்வாக்கு உங்களுக்கு தெரியும், இலங்கையினுடைய ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்று சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சீனாவினுடைய செல்வாக்கை பாருங்கள். ஆனால் இப்படியான ஒரு நிலைமை அமெரிக்காவினுடைய 800க்கும் அதிகமான இராணுவ தளங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் இல்லை. ஆகவே சீனா ஒரு மிக நீண்டகால இலக்கோடு செயற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே இவர்களிடம் ஒரு ஒற்றுமைக்கான சாத்தியப்பாடுகள் இருக்கிறதாக பேசுவதாக சொல்லிக்கொண்டாலும் இப்போது பேசியிருக்கக்கூடிய அடிப்படையில் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் என்ன செய்கிறார் என்று சொன்னால் செப்டம்பர் 24 வெள்ளை மாளிகைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விருந்துக்கு வந்தவர் இன்னொரு விருந்துக்கு கூப்பிட்டு போன மாதிரி தான் நிலைமை முடிந்திருக்கிறது. ஆனால் இந்த நாடுகளினுடைய 2 தலைவர்களும் சந்திக்கிறார்கள் இல்லையா? சந்திக்கிற போது நிகழ்ச்சியான சம்பவங்கள் இடம்பெறலாம். ராஜதந்திர ரீதியான நகர்வுகள் என்பதும் புலனாய்வு ரீதியான கட்டமைக்கப்பட்ட நிகழ்வுகள் என்பதும் வேறு விதமாக இருக்கும். அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய முதலாளித்துவ பொருளாதார கொள்கையை ஒருபோதும் சீனா ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. அமெரிக்கா முதலாளித்துவத்தை முன்னிறுத்தப் போகிறது, சீனா அதற்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுக்கும். ஆகவே தன்னுடைய கம்யூனிஸ்ட் செயல்பாடுகளா இல்லைதான்? உண்மையிலேயே ஏதோ ஒரு வகையில்
முதலாளித்துவத்தை நிலைநிறுத்தி கம்யூனிசம் என்ற பெயரில் தான் சீனா தொடர்ந்துமே தன்னுடைய பொருளாதார கட்டமைப்பாக இருந்தாலும் தான் முதன்மைவாதம் என்பது அங்கு முக்கியமானது. இப்போ அமெரிக்கா முதலாளித்துவ கொள்கை வருகிற போது அமெரிக்கா தான் முன்னிறுத்தப்படும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு வரலாம். ஆகவே தான் முதன்மைவாதம் என்கின்ற அடிப்படையில் சீனா இப்படியான நகர்வுகளைத்தான் எடுக்கும் என்று சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் அல்லது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இடம்பெறுகிற யுத்த கால பகுதியில் ஆயுதங்களை வழங்க மாட்டோம் என்று சொல்கின்ற இந்த வாக்குறுதிகளை நம்ப முடியாது. இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய எந்த சூழலில் ஹார்முஸ் நீரிணை வழியாக அமெரிக்க கப்பல்களுக்கோ அல்லது அமெரிக்க நட்பு நாடுகளுடைய கப்பல்களுக்கோ அனுமதி இல்லை. ஆனால் சீனாவினுடைய கப்பல்களுக்கு, குறிப்பாக ஜுவாங்ஜியாங் போன்ற கப்பல்கள் இன்றும் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் சீன நாட்டு கப்பல், இந்த கப்பல் சீனாவினுடைய சொத்து, இங்கு இருக்கக்கூடிய மாலுமிகள் சீனர்கள், இவற்றை அடையாளப்படுத்தி ஈரானிய அதிகாரிகளிடம் ஒரு அனுமதியை பெற்று செல்கிறார்கள். இது வேறெங்குமில்லை. ஆகவே இப்படியான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் ஒரு இரட்டை வேடத்தை, ஒரு டபுள் ஏஜெண்டாக செயற்பட போகிறதா சீனா என்கின்ற கேள்வியை பார்க்க முடியும். ஆனால் டபுள் ஏஜெண்டாக செயற்பட வேண்டிய தேவை சீனாவுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அமெரிக்காவுக்கு நிகரான ஒரு வல்லமை வாய்ந்த ஒரு நாடாக மாறி இருக்கிறது. இப்போது அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தோடு ஒப்பிடுகிற போது இராணுவ வல்லமை என்பது ஈரானிய போரிலே அமெரிக்காவுக்கு மிக குறைந்த அளவில் இருக்கிறது என்று சொல்லியும், அதே நேரத்தில் இந்த சீனாவோ போன்ற நாடுகளோடு ஒரு போர் ஏற்படுமாக இருந்தால் அதனை சமாளிக்க முடியாது அமெரிக்காவால் என்று சொல்லி பாதுகாப்பு தரப்புகள், செனட் போன்றவை சொல்லிக் கொடுக்கிறது. இப்படியான ஒரு சூழ்நிலையில் இந்த சந்திப்பில் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். எங்களுக்கு 2 பேருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் தைவான். ஆகவே இந்த தைவான் விவகாரத்தில் சரியான முடிவு பேச்சுவார்த்தையின் மூலம் எட்டப்படாவிட்டால் நாங்கள் 2 பேரும் போருக்கு ஒன்றை எதிர்த்து நிற்கக்கூடியதை தவிர்க்க முடியாது என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே இந்த பேச்சுவார்த்தைக்கான அடிப்படை கூட தாய்வானாகத்தான் இருக்கிறது. இந்த தைவான் விடயத்தில் கூட ஒரு நல்ல நிலைப்பாடு எட்டப்படும் என்ற கோணத்தில் கூட சீனா அப்படி சிந்திருக்கிறாங்க. ஏனென்றால் இந்த போர்ச்சூழலை சீனா முற்றாக விரும்பவில்லை என்றால் அவர்கள் கூறுவது கூட தங்களுடைய பாதுகாப்பு என்பதே தொழில்நுட்ப பொருளாதார பாதுகாப்பு தான் எங்களுடைய பாதுகாப்பு. நாங்கள் பாதுகாப்பு என்பது உங்களை போல போர் வைத்து பாதுகாத்தல் அல்லது இராணுவ படைகள் மூலம் பாதுகாத்தல் என்றதை நாங்கள் ஒரு முழுமையான பாதுகாப்பாக கருதவில்லை என்று சீனா ஏற்கனவே ஒப்புக்கொண்டது. ஆகவே போரை விரும்பாத ஒரு தேசம் என்கின்ற வகையில் இப்பொழுது சீனா உருவாக்கி கொண்டிருக்கின்றது தன்னை. ஆகவே இந்த தைவானுடனான விவகாரத்தில் ஏதோ ஒரு வகையில் ஒரு சாதாரணமாக ஒரு லாபகரமாக தங்களுக்கு சார்பான நிலைப்பாடு ஒன்று கிடைக்கும் என்பதற்காக இந்த விடயத்தை கையில் எடுத்திருக்கலாம் அமெரிக்கா. அதாவது சீனாவை பொறுத்த வரைக்கும் போரை விரும்பாத நாடு அல்ல, இப்போது போரில் ஈடுபட்டு தங்களுடைய வளர்ச்சியை அதான் சொல்றேன். பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்காக இப்பொழுது போரை அவர்கள் கொஞ்சம் பின்தள்ளி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தயாரிக்கின்ற ஆயுதங்களை பரீட்சிக்கின்ற களங்களை போரை விரும்பாத நாடல்ல. போரை விரும்புகிறது எப்படி என்று சொன்னால், பிற நாடுகள் போர் செய்ய வேண்டும், தன்னுடைய ஆயுதங்களை அந்த களங்களில் பரீட்சித்து பார்க்க வேண்டும், அதன் பின்பதாக தன்னுடைய ஆயுதங்களை விற்க வேண்டும், இதன் மூலமாக ஒரு பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஏற்பட வேண்டும். இப்போது சீனா தன்னை திறப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய காலப்பகுதியில் ஒரு போரில் குதித்து தன்னுடைய பொருளாதார தற்கொலைக்கு தான் தயாராக இல்லை என்பதுதான் சீனாவினுடைய கூறுவது. சீனா தன்னுடைய நாட்டில் போரை விரும்பவில்லை, அதான் பேசுகிறோம். தன்னுடைய நாட்டில் சீனா போரை விரும்பவில்லை. ஆக இந்த தைவானுடைய விவகாரத்தில் கூட இதை தங்களுக்கு ஏற்ற மாதிரி லாபகரமாக முடிவெடுத்து கொள்ளலாம் என்பதனோட நிலைப்பாட்டில் அமெரிக்காவின ஒரு தற்காலிகமான கைகோர்ப்பாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கும் ஏதாவது ஒரு சார்பு ஒன்று பொழுது தேவைப்படுகின்றது. உங்களுக்கு தெரியும் என்றால் நீண்ட காலமாக இந்த போரை நீடிக்கக்கூடிய ஒரு நிலைமையிலையும் அமெரிக்கா இல்லை. அது நேரடியாகவே எல்லாருக்கும் தெரிகின்றது. ஆகவே ஏதோ ஒரு வகையில் ஒரு சார்பு நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை ஈரானோட நேரடியாக இந்த சமரசம் செய்கிறதுக்கு அமெரிக்கா தயார் நிலையில் இல்லை, ஈரானும் தயார் நிலையில் இல்லை. ஆக அந்த சார்பு நிலையாக சீனாவை பயன்படுத்தி கொள்ளுதோ. அதாவது இந்த போரை பொறுத்த வரைக்கும் சீனாவினுடைய ஆதரவு என்பது எந்த அளவுக்கு இருக்கிறதோ இல்லையோ, சீனா இந்த போரை விரும்பவில்லை. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற மத்திய கிழக்கினுடைய போரை விரும்பவில்லை. காரணம், உலகத்தினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தால் அது சீனாவினுடைய பொருளாதாரத்திலும் தாக்கம் செலுத்தும். அதே போல் சீனா மலிவு விலையிலே கச்சா எண்ணெயை ஈரானிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது. இப்படியான ஒரு பதற்றமான சூழ்நிலை இருந்தால் சில வேளைகளில் சீனா கப்பல் தாக்கப்படலாம். சீனாவுக்கு வளமையாக கிடைக்கின்ற கச்சா எண்ணெயினுடைய அளவை விட குறைவான அளவு கிடைக்கப்படுகிறது. ஆகவே இந்த போர் மூடப்பட வேண்டும். இதற்காக எப்படி என்று சொன்னால் சவுதி அரேபியாவோடு பேச்சுவார்த்தை நடத்துகின்ற அளவுக்கு, சவுதி அரேபியாவினுடைய வெளியுறவு அமைச்சரோடு பேச்சுவார்த்தை நடத்துகின்ற அளவுக்கு சீனா இருக்கிறது. ஆகவே சீனா தன்னுடைய நலனை முதன்மைப்படுத்துகிறது. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான விடயம்.
ஆனால் தைவான் விவகாரம் என்று வருகிற போது அமெரிக்காவை சமாளித்து எப்படியாவது தைவானை தன்வசப்படுத்தலாம் என்று நினைக்கலாமே தவிர தைவானை விட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. ஆனால் இதற்காக எல்லாம் தற்காலிகமாக கைகோர்க்க முடியாது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல 2 தலைவர்கள் சந்திக்கின்ற போது இவர்கள் எப்படியாக பேசிக்கொள்வார்கள், சந்தோஷமாக ஒப்பந்தங்களை பரிமாறிக்கொள்வார்கள். இவ்வளவுதான் இருக்கக்கூடிய விடயம். சீனாவும் அமெரிக்காவும் என்பது 2 துருவ அரசியல்களாக மாறிவிட்டது. உலகத்தினுடைய அரசியலாளர்களில் நாடுகளில் நீங்கள் சீனாவுடைய பக்கமா அமெரிக்காவினுடைய பக்கமா என்கின்ற நிலைப்பாடு ஒவ்வொரு நாடுகளினுடைய ஆட்சிக்காக ஒவ்வொரு நாடுகளிலும் சீனாவும் அமெரிக்காவும் மறைமுகமாக வேலை செய்கிறது. அந்தந்த நாடுகளில் தன்னுடைய சார்பு ஆட்சி வர வேண்டும் என்பதற்காக. இலங்கையிலேயே உதாரணத்துக்கு இலங்கை எடுத்துக்கொள்வோம். இலங்கையிலேயே அமெரிக்க சார்பு ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லி அமெரிக்கா கோடிகளை கொட்டி கொண்டிருக்கிறது. சீன சார்பு ஆட்சி வர வேண்டும் என்று சீனா கொட்டி கொண்டிருக்கிறது. இப்படி உலகத்தினுடைய ஒவ்வொரு நாடுகளிலும் செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அமெரிக்கா என்பது வெளித்தெரியாத பகிரங்கமாக அறிவிக்கப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு பகையாளி. ஏனென்று சொன்னார், சீன முதன்மைவாதத்திற்கு இருக்கக்கூடிய முதலாவது எதிரி அமெரிக்கா. அடுத்தது சீனாவினுடைய உறவாளர்களாக இருக்கக்கூடிய ரஷ்யா, ஈரான் போன்றவர்கள், ஏன் வடகொரியா போன்றவர்கள் சீனாவினுடைய இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. சீனாவினுடைய தொடர்ச்சியான ஒரு ஒத்துழைப்பை வழங்குகின்ற ஒரு சிறந்த நண்பராக காணப்படக்கூடிய வடகொரியாவும் ரஷ்யாவும் மிக நீண்ட கால அமெரிக்காவினுடைய பகையாளிகளாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், பனிப்போர் காலத்திலே இருக்கலாம், இப்போது உக்ரைன் விவகாரத்திலாக இருக்கலாம். ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்காவின் தான் ஒரு விரோதி அல்லது அமெரிக்கா தான் தங்களை அழிப்பார்கள், தங்களுக்கு எதிராக நகர்வுகளை மேற்கொள்வார்கள், தங்களுடைய தென்கொரிய தீபகற்பங்களில் அமெரிக்காவினுடைய செல்வாக்கு இருக்கிறது என்றபடியால் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய கிம் ஜோங் உன்னாக இருக்கலாம், வடகொரியாவாக இருக்கலாம். ஆகவே இவர்கள் இந்த சாதகமான சூழலை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. எனவே அமெரிக்கா ராஜதந்திர ரீதியாக அமெரிக்காவோடு சீனா ஒரு உறவை பேணுவது சாத்தியமற்றதாக இருக்கிறது. 2 தலைவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். இதில் பேசப்பட்ட விடயம் தான் இதாக இருக்கும். உண்மையிலே இந்த விடயங்கள் வெளியுலகுக்கு வருகின்ற பொழுது இந்த ஒரு பிம்பத்தில் வருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இது அல்ல உண்மை. நேற்று அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி சீனாவிலே பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு செங்கமல்ல வரவேற்பு அளிக்கப்பட்டது, சிறுவர்கள் கொடியசைத்து வரவேற்றார்கள், இதெல்லாம் நல்லாக இருந்தது. ஆனால் அந்த விருந்தின் போது ஒரு இடத்திலே பாதுகாப்பு அதிகாரிகள் இருந்த இடத்திலே இருந்து ஒரு குரல் வருகிறது, வெளியே போ என்று சொல்லி. யாருக்கு அந்த குரல்? டொனால்ட் ட்ரம்பை வெளியே போ என்று சொல்லுகிறார்கள். ஆகவே சீனாவினுடைய சார்பு என்பது எந்த அளவுக்கு சாத்தியம் என்கின்ற கேள்வியும் சீனாவுக்குள்ளும் அமெரிக்க விரோதம் இருக்கிறது. இப்போது ட்ரம்ப் வருகிற போது தன்னோடு உலகத்தினுடைய முதல் முக்கியத்துவம் வாய்ந்த 30 நிறுவனங்களுடைய தலைவர்களை அழைத்து கொண்டு சென்றார். அங்கு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு நாங்கள் ஒரு முடிவுகளை எட்டலாம், இதன் மூலமான ஒரு விடயங்களை எல்லாம் ஏற்படுத்தலாம் என்று. ஆனால் இவை ஒவ்வொன்றுக்கும் சீனா ஒத்துழைக்கும். அமெரிக்கா தயாராக இருக்கிறது. தன்னுடைய நாட்டுக்குள்ளே தொழிற்சாலைகளை ஏற்படுத்துவது அல்லது தன்னுடைய நாட்டினுடைய பாரம்பரியமான உற்பத்திகளிலே இவர்கள் செல்வாக்கு செலுத்துவது அல்லது தாங்கள் முதலாளிகளாக இருந்து செய்கின்ற உற்பத்திகளில் இவர்கள் வந்து தொழிற்பீடங்களை அமைப்பதை சீனா ஒருபோதும் விரும்புவதில்லை. மறுபுறம் பார்க்கிற போது ரஷ்யா மிக தீவிரமாக சொல்லி இருக்கிறது, நான் ஈரானுக்கு ஆதரவளிக்க தயார் என்பதை சங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டிலே மிக தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். வெளிப்படையான அறிவிப்பு வெளியாகிவிட்டது. ஆகவே ரஷ்யா இந்த போரிலே ஒரு ஆதரவை ஈரானுக்கு முதன்முறையாக வெளிப்படையாக வழங்கி இருக்கிற போது சீனாவும் அந்த பக்கம் செல்ல வேண்டியது. ஈரான் பலமாகி கொண்டிருக்கிறது. அப்படியே ஈரான் பலமாகி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இவ்வளவு நடந்தும் ஈரானுடைய பலம் என்பது குறைந்ததாக இல்லை என்பதுதான் அவர்களுடைய வாதம். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார், உங்களுடைய நிலக்கீழ் தளங்களை எல்லாம் நாங்கள் கண்டறிந்து விட்டோம், ஒரே நாளில் அழித்து விடுவோம் என்று சொல்லி. அந்த ஒரு நாள் இதுதான் என்பதற்கு வந்து ட்ரம்ப் இந்த பதில தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய நிலக்கீழ் தளங்களை முற்றாக அழிப்போம், யுரேனிய திட்டமிடல்கள் இருக்கின்ற தளங்களை முற்றாக அழிப்போம் என்று நிறைய விடயங்களை சொல்றார். அந்த ஒரு நாள் எந்த நாள் என்றதான் கேள்வி. சாதாரணமாக முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை டொனால்ட் ட்ரம்ப் பேசி கொண்டிருப்பது உண்மையிலேயே அடுத்த கட்ட போர் சம்பந்தமான நிலவரங்களை பார்க்கிறவர்களுக்கு. ஆனால் இவ்வளவு இழப்புகளையும் சந்தித்து ஈரானும் அதே போல தானே பேசிக் கொண்டிருக்கிறது. ஈரானுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஈரானுடைய ஆயுத தளபாடங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, விமானப்படை கடற்படை 170% அளிக்கப்பட்டிருக்கிறது, பலமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இல்லையா? ஈரானுடைய பலம் என்பது அவர்களுடைய ஏவுகணை, நிலக்கீழ் தளங்கள். இப்போது சொல்வது போல டொனால்ட் ட்ரம்ப் அப்படியான நகர்வுகளை மேற்கொள்ளலாம். டொனால்ட் ட்ரம்ப் செய்யவில்லை என்று சொன்னாலும் மிகச் செல்வாக்கு மிக்கதாக ஈரானுக்குள் இருக்கக்கூடிய மொசாட் இந்த இடங்களை கண்டறிய வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? இப்படியான ஒரு சூழலிலே தான் இன்னொரு விடயத்தையும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சீனா எந்த இடத்தில் அமெரிக்காவோடு ஒத்துப்போகிறது? ஒரே ஒரு இடம், ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்பதிலே சீனா அமெரிக்காவோடு ஒத்து. அது ஒரு வல்லரசு நாடுனுடைய மனநிலை தான் இல்லையா? உண்மையிலே இல்லை, இன்னொரு விடயம் இருக்கிறது. இந்த
பயங்கரவாத அமைப்புகளை கிளர்ச்சி குழுக்களை ஊக்குவிக்கின்ற ஈரானிடம் அணு ஆயுதம் கிடைத்தால் சில வேளைகளில் ஹிஸ்புல்லாக்களுக்கோ ஹூதி கிளர்ச்சியாளர்களுக்கோ இந்த வரலாறுகள் இருக்கின்றதா? இல்லை, ஈரானிடம் அணு ஆயுதங்கள் இல்லை இப்போது கொடுப்பதற்கு. தன்னிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறது. தாங்கள் கண்டுபிடித்திருக்கக்கூடிய அதிநவீனமான ராக்கெட்டுகளாக இருக்கலாம், ஏவுதணைகளாக இருக்கலாம், நீர்மூழ்கி கப்பல்களாக இருக்கலாம், கடல் கன்னிவெடிகளாக இருக்கலாம், டொல்பின் தற்கொலை படைகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் தங்களிடம் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஹூதிகளுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் கொடுத்த வரலாறு இருக்கிறதா என்று கேட்டால் ஈரானுக்கு அணுகுண்டே இல்லை. அவர்கள் 60% தான் இருக்கிறார்கள். ஒரு அணுகுண்டை தயாரிக்கிற நாடு அதை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் ஏற்கனவே அந்த கட்டுப்பாடை ஏற்கின்றவர்களாக இருந்திருந்தால் இந்த அணுகுண்டு விவகாரத்திற்கு அவர்கள் கிளர்ச்சி படைகளை ஈரான் தோற்றுவிட்டதே தன்னுடைய தேவைக்காக தானே தவிர உண்மையிலேயே இந்த படைகளை வளர்த்து விடணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் இருப்பார்கள். தன்னுடைய பாதுகாப்புக்காக இவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதே போல தன்னுடைய பாதுகாப்புக்காக ஹிஸ்புல்லாக்களுக்கு அணுகுண்டை கொடுக்க மாட்டார்கள் என்பதில் என்ன நிச்சயம் இருக்கிறது? ஹிஸ்புல்லாக்கள் ஒரு அரசு அல்ல, அவர்கள் தனிப்பட்ட கிளர்ச்சியாளர்கள். அவர்கள் யார் மீது வேண்டுமானாலும் ஆயுதங்களை செலுத்தலாம். ஒரு அரசுக்கான கட்டுப்பாடு அவர்கள் இருக்கிறார். அவர்கள் எல்லோருமே ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் இந்த குண்டுகளை வீசிவிட்டு அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற படைகள் உண்மையிலே இன்னொரு நாட்டில் தாக்குதலை மேற்கொள்ற பொழுது அதற்கு நாங்கள் கேள்வி கேட்கணும் இல்லைத்தானே? உண்மையிலேயே இதை நீங்கள் பார்க்கிற விடயம் என்றால் உண்மையிலே ஒரு கட்டுப்பாட்டில் இல்லாத படைகள் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் பார்க்கிறீர்கள். ஒரு விடயத்தை ஜெகன் புரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவினுடைய படைகள் உலக நாடுகளில் தாக்குதல் நடத்துகிறது என்று சொன்னால் அமெரிக்காவினுடைய ராணுவம் அங்கீகரிக்கப்பட்ட ராணுவம். ஆனால் ஈரானுடைய அங்கீகரிக்கப்பட்ட ராணுவத்தை கட்டுப்பாடு யார் கையில் இருக்கின்ற கட்டுப்பாடு என்பதற்கு இது ஒரு மறைமுக புரட்சி குழுக்கள் அல்லது இவர்களுடைய ப்ராக்ஸி அமைப்புகள் தான் அவை. உத்தியோகபூர்வமான கட்டுப்பாடு யாருடைய கையில் இருக்கிறது? உண்மையிலேயே அமெரிக்கா தாக்குதல் நடத்துதுன்றா ஈரானும் தனக்கு எதிரான நாடுகள்ல இந்த ஈரான் தனக்கு எதிரான தாக்குதல்களின் போது தன்னுடைய படைகளை கொண்டு தாக்குவது வேறு. ப்ராக்ஸி அமைப்புகள் என்று சொல்லுகின்ற இந்த கிளர்ச்சி குழுக்கள் இவர்கள் நாளை ஈரானுக்கு எதிராகவும் ஆயுதம் ஈரான் நேரடியாக பயன்படுத்துகிறது, அமெரிக்கா மறைமுகமாக கிளர்ச்சி குழுக்களை பயன்படுத்துது. அதான் நீங்க முக்கியமான இந்த உலகத்தில் உலக நாடுகள் அல்லது உலக வல்லாதிக்க சக்திகள் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக யாரை வைத்து இதுவையும் செய்யலாம். ஜெகனை வைத்து ஒரு நிகழ்ச்சி நிரலை செய்யலாம், பிரியங்கனை வைத்து ஒரு நிகழ்ச்சி நிரலை செய்யலாம். இப்படியான நிலைமை இருந்து கொண்டிருக்கக்கூடியது. ஆகவே இந்த விவகாரங்கள் எப்படி ஆளப்படுகிறது என்பதும் இதை எப்படி பார்க்கப்படுகிறது என்பதில் தான் முக்கியமான விடயம் இருக்கிறது. எப்படி இது முன்னிலைப்படுத்தப்படுகிறது என்று உண்மையிலே நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம். ஒரு காத்திரமான தலைப்பாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஒரு நேரம் உங்களோடு இணைந்திருந்து கொண்டதுக்கு நன்றி பிரியங்க. நன்றி ஜெகன். தொடர்ந்தும் இன்னொரு காத்திரமான தலைப்போடு சந்திக்கின்றோம். நன்றி.